ஹே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்கிமான் யூனைட் தான். அப்புறம் ஒன்று கேட்க மாட்டேங்கிட்டேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா இல்லைன்னா நம்ம அவங்க கொடுத்த அந்த யூனைட் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், மேட்ச் மேக்கிங்க்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ வாங்க யூனைட் பேட்டிலுக்குள்ளே போய் கலக்குவோம். ஸோ யார் வச்சு விளாட்லாம்? ஓகே, நான் யார் வச்சு விளாட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஓகே மச்சானை வச்சு விளாடுவோம். நம்ம மச்சானை வச்சு விளாடுவோம். இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் உடனே மீம்ஸ்லாம் இதை வாங்கணும்னு சொல்லுவாங்களா, உடனே அவங்களோட யாராவது அவங்களோட ரிலேட்டிவ் வந்து காசு இருக்கா அப்படின்னு கேட்பேன். அது காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் கேட்டுறீங்கப்பா. ஓகே, என்ன பார்த்துக்கு போனோன்னா டாப் பார்த் அதான் ரெக்கமெண்டில் போட்டிருக்கேன். ஐயோ போர்ஷனை மட்டும் மாற்றிட்டேன். லாஸ்ட் செகண்டில் மாற்றிட்டேன். அது அப்புறம் வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் பார்த்தேன். போர்ஷன் இருக்கிறதுலே பேட் இடத்துல இருந்தது. பேட் இடத்துனா ஒரு மீடியமான ஒரு இடத்துல இருந்தது. அந்த சேனல் பேருமே பிங்க்ஸ் கேமிங்னு நினைக்கிறேன். பிங்க்ஸ் கேமிங். ஸோ மாஸ்டர் ரேங்க் பிளேயர் அவர். ஸோ வாங்க, அது கன்ஃபார்ம் கிடைக்காது. அதனால இதுக்கு வந்து லாஸ்ட் ஹிட் அடிக்கிறது தான் அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஹிட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ஆகும், அது வேறு விஷயம். பட் லாஸ்ட் ஹிட் தான் செம எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய நமக்கே கொடுத்துரும் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கிரில்லியாவா? இல்லை சாரி, கிரில்லியா கிடையாது. ஆனால் அது பேர், அதோட ஃபஸ்ட் எவல்யூஷன், ஃபஸ்ட் ஸ்டேஜ். அது எவல்யூஷன் முன்னாடி இருந்த ஸ்டேஜ் கைஸ். ஐயோ எஜெக்ட். நான் இதுக்கு தாங்க எஜெக்ட் வச்சேன். அந்த ஜெரோரா வந்து நல்லா ஆடுறாங்க, ஓரளவுக்கு நல்லா ஆடுறான். ஃபார்ம் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். மேக்சாம் காலி ஆயிடாத, உன்னை நம்பி எடுத்திருக்கேன். ஓகே, கொஞ்சம் ஹீல் பண்ணிப்போம். ஐயோ நான் பல்கப் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா என்ன தெரியல. மேக்சாம்ப் இது வந்து நமக்கு ட்ரை பண்ண கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கணும். மேக்சாம் நல்ல போகிமான் தான். ஷோ பல்கப் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆமாம், இன்க்ரீஸ் பண்ணலை பல்கப், பார்த்தேன். ஸோ இவனை காலி பண்ணிட்டு அசிங்கமாக இருக்குமே. இங்கே வந்து ஒரு கிராஸ் சாப் போட்டு உன் கதையை முடிச்சிடுறேன். எக்ஸ்ட்ரா லெவல் 5 எவல்யூஷன் இருக்குது. லுடிக்கோ ஃபஸ்ட்டு நான் பேஸ்க்கு போனோம். லெவல் 5 ஒரு எவல்யூஷன் இருக்குது. மேக்சோக்குன்னு நினைக்கிறேன். மேக்சோ. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இன்னொன்று கேட்குறேன். இப்போது டைனாமிக் பஞ்ச் அண்ட் க்ளோஸ் காம்பேட் நல்ல காம்பினேஷனா இல்லை சப்மிஷன் அண்ட் கிராஸ் சாப் நல்ல காம்பினேஷனா? நான் சப்மிஷன் எடுத்துருக்கேன். உங்களோட சாய்ஸ். நீங்கள் மேக்ஸாம் பாருன்னா நீங்கள் என்ன எடுப்பீங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அன்ஸ்டாப்பபிள்னு போட்டிருக்கு, அதனால தான் நான் எடுத்துருக்கேன். இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களேயா. சப்மிஷன் அப்படியே தூக்கி வீசிடு. ஒரு கில்லா வச்சு எடுக்கணும்.
சரி யாரும் ஓஜோஜோ ஜஸ்ட் மிஸ் அந்த இவன் வந்து அடிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ். கிளியர் எவ்வளோ அடிச்சா அது? அதான் அடிச்சிச்சு. மைம் இது ஏன் பேஸ் மைம். நான் ஒரு கில் எடுப்பேன் மைம். ஓ போர்ஷன் வச்சிருக்கான் மைமு. அதால ஹெல்த் ஏறினே இருக்கு. ஓகே கைஸ் ஒரு கில்லு கிராஸ் சாப். ஏன்னா சப்மிஷனுக்கு கரெக்டான மூவ் கிராஸ் சாப்பு. கீழே ட்ரென்னாக இருக்குது. கீழே ட்ரென்னாக வந்திருக்கு. கொஞ்சம் லெவல் மட்டும் ஏற்றிடுறேன். நம்ம டீம் எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே ஓகே செம 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 தூக்கிட்டோம். ரெண்டா தூக்கிட்டோம். அவன் ஓடுறதுக்குள்ளே கோல் போடலாம். எங்கடா 6 தான் இருந்தது. மேட்சா கரெக்டாக யூனிட் போட்டாங்க. யாருன்னு தெரியல. லுக்காரியோ கரெக்டான சமயத்தில் யூனிட் போட்டாங்க. அவங்க டீம் நல்லா ஆடுறாங்க. இந்த மாதிரி டீம் எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். 4 கை மேட்சாம் வந்துட்டான்டா. என் யுனைட் மூக்கி யாராவது பலியாக விரும்புறீங்களா? சார் உயிரை கொடுங்க சார் உயிரை கொடுங்க சார். ஓசிக்கில் எடுக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ். ஓகே பேஸ் சப்மிஷன். ஆனால் தப்பிச்சு ஈஸியாக இருக்குது. நான் மேலே போனேன். மேலே தான் பிளாஸ்ட் வைஸ் 2 பேர் இருக்காங்க. கோல் போட ட்ரை பண்ணுறாங்க. ஓ பிளாஸ்டேஸ் அண்ட் நோர்லாக்ஸ். ஐயோ எங்க யூனிட்டுங்க யூனிட் துஷ்மன். ஐயோ நான் ஃபஸ்ட்டு ரோட்டம் கிட்ட போனோம். யூனைட் செம யூனிட் எடுத்துடும். கரெக்டான நேரத்தை எடுத்துடும். போடு ஸ்டாப். ஐயோ ஜஸ்ட் மிஸ். எடுத்துடும். நான் காலி. ஆமாம் நான் காலி. ஓகே கரெக்டாக நல்லா தான் அடிக்கிறோம் ஓரளவுக்கு. ஆனால் யுனைட் போட்டதுனால யுனைட் போட்டு ரோட்டம் தூக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. யுனைட்டை சேவ் பண்ணி கைஸ். ஸோ நான் எப்போ சொன்னாலும் இந்த மாதிரி பிக் ஃபைட்ஸ் ரோட்டமில் நடந்துச்சுன்னா யுனைட்டை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வைங்க கைஸ். அப்போ தான் அந்த பிக் ஃபைட்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். இப்போ நான் யுனைட் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ பிக் ஃபைட் நடக்கலை. நம்ம டீமில் தான் இருக்காங்க. இப்போ அந்த டீம்லேருந்து 5 பேர், நம்ம டீம்லேருந்து 4 இல்லை அந்த மாதிரி இந்த தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே வந்துட்டாங்க. பட் யுனைட் இல்லை. ஐயோ ஏங்க யார் எடுத்தா? ஐயோ நம்ம தான் லீடிங்கில் இருக்கோன்னு நினைக்கிறேன். கீழே போனோம். ஏங்க திடீர்னு கில்லியா வந்து காடி வேறு ஹோல்ட் பண்ணி வந்து தூக்கிடுச்சுங்க. அந்த கில்லியா வந்து காடி வேறு ஹோல்ட் பண்ணி தூக்கிடுச்சின்னு சொல்ல வந்தேன். ஏங்க யாருங்க அவனுங்க? இங்கே 4 பேர் இல்லைன்னு 3 பேர் இருக்காங்க. இங்கே 3 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க கைஸ். இங்கே ஒரு ஷேக் ஆகுது. இப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தா சீக்கிரம். நல்ல வேலைங்க. கரெக்டான இடத்துல யூஸ் பண்ண. 50 கோல் தூக்கிட்டோம். ஜாப்டோஸ் வருது. யுனைட் மூவ் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாப்டோஸ் வந்த உடனே போய் யுனைட் போட்டுடலாம். எல்லோரும் ஜாப்டோஸ்க்கு போகும்போது போய் யுனைட்டு போட்டுடலாம். யுனைட்டா கோலை போட்டுடலாம். டிஃபெண்டர் யாராவது இருந்தாங்கன்னா யுனைட்டை போட்டுடலான்னு சொன்னேன். ஓகே
கரெக்டான சமயத்தில் கோல் போட போகிறேன். 39. போடு போடு போடு. செம எஜெக்ட். அவ்வளோதான். தப்பிச்சிட்டேன். யா எடுத்துரும். செம எடுத்துரும். போடு யுனைட்டு போடு எடுத்துரும். கோல் ஓட போடு. கஷ்டம். செம்ம மேட்சுங்க இது. செம்ம மேட்ச். அங்கே ஒரு ஸ்னோர்லாக்ஸும் பிளாஸ்டைஸும் மேலே ஃபஸ்ட்லேருந்து கோல் போட்டுருக்கு. டேலன் இருக்கா? நான் மேலே பார்த்துக்கிறேன். டேலன் கீழே பாரு. நீங்கள் மேலே தான் பார்க்க முடியாது. நீங்கள் மாஸ்டர் ரீச் பண்ணணுன்னா சோலோ பண்ணாதீங்க. நான் இப்போ இது சாதா ஒரு கேஷுவல் மேட்ச்சு. ஸோ நான் சோலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்பயாவது தான் டீம் பண்ணுவேன். பட் டீமில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், கீழே போய் பண்ணுங்க. இதுவே நம்ம டீமோட அண்ணா பண்ணுவாங்க. ரேண்டம் பிளேயர்னால் பண்ணுறதுக்கு எப்பயாவது தான் சான்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது குவிக் சாட் பண்ணோன்னா இந்த பிளாஸ்டைஸை தூக்கணுங்க. 2 பேரையும் தூக்கினா நல்லாயிருக்கும். பட் பிளாஸ்டைஸை முடிஞ்ச அளவுக்கு தூக்கணும். ஐயோ ஜஸ்ட் மிஸ் பிளாஸ்டைஸ். கடைசியாக ஒரு 6 கோலை போட்டான். நல்ல மேட்ச் இது. கடைசியாக ஒரு யூனிட் மூவ் போட்டேன், தவிச்சிட்டான். ஓகே பாப்பேன் எப்படி விளையாடிக்கன்னு. கடைசியாக ஒரு கோல் போட்டேன். ஓ MVP கைஸ். செமையாக ஆடினேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பெல் அடிச்சு ஆலில் வச்சுருங்க. அப்போ தான் இனிமேல் போட வீடியோஸ்லாம் அடிக்கடி உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்புறம் அந்த பெல் பட்டனை ஆலில் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் அடுத்தடுத்து. ஸோ பை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.